பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: சத்ருவின் திட்டம் தவிடுபொடியாகும், தேவ திட்டம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 12:4 அவனை பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். யார்? ஏரோது. ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தரின் கண்மணிகளே, நம்முடைய காரியங்களுக்கு வாழ்விற்கு கர்த்தர் திட்டம் எப்பவோ வகுத்து விட்டார். ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிகழ்விற்கும் காலத்தை நேரத்தை குறித்தும் வைத்து விட்டார். நமது ஒத்துழைப்பு, அதாவது கீழ்ப்படிதல், அதை வாஞ்சித்தல், அறிக்கை செய்தல், கேட்டல், இவைகளுக்கு முன்பாக நம் வழியை அவருக்கு ஒப்பு கொடுத்தல், அவரது கிருபை பெற்று வழியை சுத்தம் செய்தல், மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்தல், கர்த்தரிடமிருந்து மன்னிப்பு பெற வேண்டியவர்களுக்கு மன்னிப்பை பெறுதல், விதைத்தல், விலைக்கரையும் செலுத்துதல், இன்னும் சில காரியங்கள், இவைகள் யாவும் நமது ஒத்துழைப்பும் பிரமாணத்தை கை கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. இவைகள் யாவும் ஒரு செய்திகளாக இந்த வருடம் முழுவதும் வந்து கொண்டேதான் சொல்லிக்கொண்டேதான் ஆவியானவர் இருக்கிறார். இதெல்லாம் ஒரே செய்தியில் தனித்தனியாக இருக்கிறது. இவைகளை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கிருபை கொடுத்து நிறைவேற்றி தமது திட்டத்தை சித்தத்தை நம் வாழ்வை நிறைவேற்றி நம்மை வாழ வைத்து முன்குறித்தேன், அழைத்தேன், ரட்சித்தேன், வாழ வைத்தேன், மகிமைப்படுத்தினேன் என்பதை உலகிற்கு காட்ட அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது இந்த பேராகிராஃபில் கேட்டோம், அவர் செய்ய போகிறதையும் கேட்டோம். இதற்குத்தான் நேரத்தை குறித்திருக்கிறார். அதனால்தான் தாவீது சொன்னால், என் காலங்கள் கரத்தில் இருக்கிறது என்று. சங்கீதம் 31:15. கர்த்தர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அறகுறையா இல்லைங்க. உங்கள் வாழ்வில் எதை எடுத்தாரோ அதை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். இதன் மீது நமது விசுவாசம் நிலை பெற்றிருக்க வேண்டும். பிசாசு நம் எதிரி நமக்கு ஒரு நாளை குறிக்கிறான். எதற்கு? அழிப்பதற்கு. ஒரே நாளில் அழிக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை காட்டி அதை பார்த்து நாம் பயந்தே நாம் அழிந்து விடுவோம். துடிக்க வைத்து விசுவாசத்தை விட்டு விலக வைத்து தான் வேடிக்கை பார்த்து அழிக்க திட்டம் வகுத்து நாளை குறிப்பான். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவனும் செய்ய மாட்டான். பல கோணங்களில் வலையை விரிப்பான். இதிலாவது ஒன்றில் விழமாட்டானா என்று. இதைத்தான் வேதம் பிசாசின் தந்திரத்தை நாம் அறியாதோர் அல்லவே என்கிறது. தந்திரத்தை அறிந்து அதிலிருந்து விடுபட்டு கர்த்தரோடு இணைந்து கொள்ள வேண்டியவை ஒழிய அதையே நினைத்து அவனை பற்றியே பேசி பெருக பெண்ணி மகிமைப்படுத்தக்கூடாது. சாத்தான் வகுத்த திட்டம் சகலமும் கர்த்தர் அறிவார். கர்த்தர் வகுத்த திட்டம் அவன் அறியான். இதுதாங்க அவனுக்கு உண்டான பரிதாபம். பேதுருவை சிறையில் அடைத்து ஏரோது மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்தான். இது அவனை மறுநாள் வெளியே, பஸ்கா பண்டிகைக்கு மறுநாள் வெளியே கொண்டு வந்து சிரச்சேதம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஆயுதம் உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதை கர்த்தர் வாய்க்க அனுமதிக்கவில்லை. இதற்கு இப்போது அப்போஸ்தலர் 12:6 வாசியுங்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே ஏரோது என்ன திட்டம் வகுத்து எப்போ செயல்பட வேண்டும் என்று குறித்து வைத்திருந்தானோ அதற்கும் முந்தின நாள் ராத்திரியிலே தூதன் வந்தான். வெளிச்சம் பிரகாசித்தது. தூதன் பேதுருவை விலாவிலே தட்டினான். பேதுரு சேவகரோடு விலங்கோடு இருப்பது தூதனுக்கு தெரியாதா என்ன? அவனுக்கும் பேதுருவையும் சேவகரோடு 2 கரங்களில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தெரியும். பேதுருவை எழும்ப வைத்தார். சங்கிலிகளை விலங்குகளை கலற்றி விடவில்லை தேவதூதன். பேதுருவை எழும்பச் சொன்னான். சொன்ன பேதுரு எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அப்போஸ்தலர் 12:7. இன்று 2 சத்தியங்களை நாம் அறிந்து புரிந்து வாழ வேண்டும் என்பதை ஆவியான விரும்புகிறார். ஒன்று, உங்களுக்கு எதிராக எதிரி சாத்தான் திட்டங்களை வகுக்க ஆயுதங்களை ஆயத்தம் பண்ண அனுமதிப்பார் கர்த்தர். அதை செயல்படுத்த ஒரு நாள் விட மாட்டான். அவனுக்கு ஒரு எல்லையை குறித்திருக்கிறார். மீறாதே, அமைதலாயிரு என்று காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டார் அல்லவா? உங்கள் எதிரிக்கும் அதே தான். அவரது சித்தமில்லாமல் ஒரு மயிரும் உங்கள் தலையிலிருந்து கீழே விழாது. இதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். அவர் கருத்துக்குள் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் அவர் கருத்துக்குள் தான் இருக்கிறீர்கள்.
இரண்டாவது, நீங்கள் எழும்ப வேண்டும். எழும்ப முடியவில்லையே, இந்த கட்டு அந்த கட்டு, இந்த தொல்லை அந்த தொல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒரு அடி ஏறினால் 2 அடி சறுக்குகிறது என்று சொல்லிக்கொண்டு எதிரியையும் அவனது வலையையும் தாக்கத்தையுமே பேசிக்கொண்டு படுத்திருக்காதீர்கள். நீங்கள் முயற்சி எடுத்து எதிர்த்து எழுந்தால்தான் அவனது தாக்கம் கலன்று தானாக விடும். எப்படி எழும்புவது? முதலில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தாக்கத்தையும் பேசுவதை நிறுத்திவிட்டு இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், கர்த்தர் இதுவரை செய்த நன்மைகளை பேசி இம்மட்டும் காத்தார், இனிமேலும் காப்பார் என்று பேசுங்கள். பெற்ற வாக்குகளின்படி எனக்கு நடக்கும் என்ற வார்த்தையின் மகிமையை பேசுங்கள். தொடர்ந்து பேசுங்கள். இதுதான் எழும்புவது. காணாததை பேசுங்கள். காணாதது எனக்கு வரும் என்று சொல்லுங்கள். கண்டு கொண்டிருக்கிறது பேசுவதில் என்ன பிரயோஜனம்? கர்த்தர் கிரியை செய்வார். பேதுருவை வெளியே கொண்டு வந்து சகலத்தையும் கடந்து பத்திரமாக சேர்த்தார். ஏரோதின் திட்டம் வாய்க்கவில்லை. அவனுக்கு என்ன நடந்தது என்று படித்து பாருங்கள். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1-10 வரை நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். நான் சுருக்கமாக விளக்கம் கொடுக்கிறேன். உங்களுக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரியும். மொர்தெகாய் யூதன். இந்த ஆமான் சத்துருவை அவன் எழுந்திருக்கவில்லை, மதிக்கவில்லை. அவன் கர்த்தருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் மகிமையை செலுத்துவான். அவன் அரண்மனை வாசலிலே இவன் போனால் எழுந்திருப்பதிலே உட்கார்ந்திருக்கான். இது அவனுக்கு பெரிய ஒரு தன்னை மதிக்காத தன்மை என்பது. எஸ்தர் ராஜாத்தி இவனை விருந்துக்கு அழைத்திருக்கிறான். அப்பொழுது வீட்டில் சொல்லுகிறான், என்னை அழைத்திருக்கிற விருந்துக்கு அழைத்திருக்கிற அது ஒன்றும் எனக்கு பெரிய காரியமாக தெரியவில்லை, இந்த மொர்தெகாய் எழும்பவில்லையே என்று. அதற்கு வீட்டார் அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார். 50 முழ உயரமுள்ள ஒரு தூக்கு மேடை செய்யுங்கள், அவனை ராஜாவிடம் எப்படியாவது சொல்லி அவனை தூக்கில் போடுங்கள் என்று. செய்தாகிவிட்டது. இப்பொழுது 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். முதல் வசனத்துக்கு வாருங்கள். முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால். எந்த ராத்திரி? எப்பொழுது தூக்கு மேடை செய்தானோ அவன் மறுநாள் தான் சொல்லப் போகிறான். ஆனால் அந்த இரவு அவன் அரண்மனைக்கு வந்தான். அவன் சொல்ல போகிறதுக்கு முதல் அந்த ராத்திரியிலே ராஜா நடவடிக்கை புத்தகத்தை கொண்டு வந்து வாசிக்க சொல்கிறான். அதில் மொர்தெகாய் ஒரு காலத்தில் ராஜாவை உயிர் தப்புவிக்க வைத்தான். இவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா என்று கேட்கிறார். ஏதும் செய்யப்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஆமான் நிற்கிறான். ஆமானை கூப்பிட்டு, நான் ஒருவரை கணவனை விரும்புகிறான், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவன் நினைக்கிறான், நம்மை தவிர ராஜா யாரு கணவனை போகிறார் என்று சூப்பராக சொல்லுகிறான். உடனே ராஜா சொல்லுகிறான், நான் கணவன், நீ என்னெல்லாம் இப்பொழுது சொன்னாயோ அந்த பிரகாரம் மொர்தெகாய்க்கு செய், நீ சொன்ன எல்லாவற்றும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அல்லேலூயா. செய்தானே, முகம் கவிழ்ந்து போனானே. அதற்கு வடநீர்களெல்லாம் பகிழ்ந்து பாருங்கள். எந்த தூக்கு மேடையை மொர்தெகாய் போட வேண்டும் என்று செய்தானோ அதே தூக்கு மேடையில் அவன் தொங்கினான். அப்படித்தாங்க நடக்கும் உங்கள் எதிரிக்கு. நீங்கள் கவலைப்படாதீர்கள். இது காலமெல்லாம் நடந்து வருகிற காரியங்கள், ஏதோ புதுசாக என்று வரவில்லை. எத்தனை யுகமாக தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நடத்தி வருகிறார். உங்களுக்கும் அப்படியே நடக்கும். பயப்படாதீர்கள். டாக்டர் நாள் குறித்து விட்டார், கோர்ட்டு நாள் குறித்து விட்டது, நிலத்தை குறித்து, வீட்டை குறித்து, இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்கள், நிலத்தை காலி பண்ணுங்கள் நாள் குறித்து ஆகிவிட்டது. உறவுகளை குறித்து என்னென்னவோ நாள் குறித்து ஆகிவிட்டது. சாத்தான் குறித்து விட்டான். இதை பார்க்காதீர்கள். கர்த்தரின் கிரியையை பாருங்கள். இதற்கு முன்னமே, இவர்கள் நாள் குறிப்பதற்கு முன்னமே அவர் ஒரு நாளை குறித்து விட்டார். அதுதாங்க நடக்கும். விடுதலை ஆவீர்கள், வெற்றி அடைவீர்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். எதிரி தோற்று போவான், அவன் முகத்தில் கரி பூசப்படும், அவன்தான் வெட்கப்பட்டு போவான். நீங்கள் பூரி பண்டிகை கொண்டாடுவீர்கள். பிரசங்கி 8:7 சொல்லுகிறது, இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே. யார்? எதிரி அறியானே. அது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? இன்னது நடக்கணும் அவனுக்கு தெரியாது, அது இப்படித்தான் நடக்கும் என்பதும் அவனுக்கு தெரியாது. கர்த்தரே அறிவார். ஏசாயா 14:24-25 வாசியுங்கள். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அல்லேலூயா. அவர் ஆணையிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சர்வலோகத்தையும் படைத்தவர். நாம் நம்ப வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். தான் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆணையிட்டு சொல்லுகிறார். உங்களுக்கு அது நடக்கும். அவனுடைய நுகம், அவன் உங்கள் மேல் என்ன நுகம், எத்தனை நுகம் வைத்திருந்தாலும் அவற்றையெல்லாம் விலக்கி, அவனுடைய சுமையை உங்கள் தோளிலிருந்து விலக்கி அது முறித்து எரிந்து உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார், நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆனால் நீங்கள் எழும்ப வேண்டும்.
ஒன்று விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவது நீங்கள் எழும்ப வேண்டும். அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். இந்த இரண்டையும் பிடித்து கொண்டு எழும்புங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வெளிச்சம் உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஆம் தகப்பனே, என்னை தொடுகிறவன் உமது கண்மணியை தொடுவது போலாகும் என்றீரே. நான் உமது கண்மணி. எழும்புவேன், உயர்வேன், பிரகாசிப்பேன். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன் அருமை பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கர்த்தரின் கரம் என் மேலே, ஒருவனும் எதுவும் என்னை வீழ்த்த முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா.